நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். இந்தியாவில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சொன்னது போல அல்லது தமிழ்நாட்டு மக்களோ அல்லது மீனவர்கள் ஒரு சிலர் நினைப்பது போல இந்த மீனவ பிரச்சனைக்கு, இலங்கை இந்திய மீனவ பிரச்சனைக்கு கச்சத்தீவு உண்மையான தீர்வே கிடையாது. அது நீங்க டெக்னாலஜி வைஸா பார்த்தாலும் சரி இல்லது பாரம்பரிய வைஸா பார்த்தாலும் சரி, உண்மையான தீர்வு கச்சத்தீவு கிடையாது. உண்மையான பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்திய அரசாங்கம் 1960 இருந்து 1970 மீன்பிடித்துறையை ஆதாய தொழிலாக்குறதுக்கு இந்தியாவில் மாநிலம் முழுக்க இந்த இழுவ படகு வழங்குறதுக்காக உலக வங்கியிட கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி ப்ளூ ரெவல்யூஷன் என்ற திட்டத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து மீனவர்களுக்கும் இந்த இழுவை படகை அரசாங்கம் வழங்குறாங்க. அந்த காலகட்டத்தில் பாரம்பரிய மீன்பிடி துறையில மீன்பிடித்து கொண்டிருந்த மீனவர்கள் இந்த இழுவ படகு மூலம் மீன் பிடிக்கிறதுக்கு மாறுறாங்க. இந்தியா முழுக்க அந்த மாற்றம் நடக்கிறவங்கள தமிழ்நாட்டிலையும் அந்த மாற்றம் நடக்குது. இந்திய அரசு இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முன்னர் இந்திய கடல் பரப்புல அநேகமான மீன் கிடைச்சது. தாராளமான மீன் வளமும் இந்திய கடல் பரப்புல நிறைஞ்சிருந்தது. எப்ப இந்த ட்ரோலர் இழுவ படகை இவங்க யூஸ் பண்ண வெளிக்கிட்டாங்களோ அதுக்கு பிறகுதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனது. இந்த இழுவ படகு என்ன செய்யும்டா, கடல் வளத்தையே நாசமாக்குற விதமா கடல் பரப்பில் உள்ள எல்லாவற்றையுமே இழுத்து கொண்டு வரும். அதாவது மனிதர்கள் சாப்பிடக்கூடிய மீன்கள், சாப்பிட முடியாத மீன்கள், குஞ்சு மீன்கள், இனப்பெருக்கத்துக்காக தயாராக உள்ள மீன்கள், மற்றது பவளப்பாறைகள், கடல்ல மீன் வளம் பெருகக்கூடிய அனைத்து இயற்கையான வளங்களையும் இந்த இழுவ படகு அழிச்சே விடும். இப்படி இழுவ படகுகள்ல மீன் பிடிச்சு தங்களுடைய நாட்டில் உள்ள அனைத்து மீன் வளத்தையுமே இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் அழிச்சே விட்டுட்டாங்க. கடந்த 20 வருடத்திற்கும் மேலாக இலங்கையினுடைய கடற்பரப்பிலும் அதே வேலையை செஞ்சு கொண்டிருக்காங்க. இதனால இலங்கையினுடைய கடல் வளம் பாதிக்கப்பட்டிருக்கு. மன்னார்ல கூட மீன் வளம் குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி கான்கேசன் துறை, பருத்தித்துறையில மீன் வளம் குறைய ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஏனென்றா இவங்க கச்சத்தீவு அருகே மட்டும் மீன் பிடிக்கிறது கிடையாது. இலங்கையின் வடபகுதியில் உள்ள இடங்களான நெடுந்தீவு, நைனாதீவு, தலைமன்னார், மன்னாரில் சில பகுதிகள், கான்கேசன் துறை, பருத்தித்துறை என்று பல இலங்கையினுடைய முக்கிய இடங்கள்ல இவங்க அத்துமீறி மீன் பிடிக்கிறாங்க. இதனால இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்லாமல் இலங்கையிலுடைய கடற்பரப்பும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியே தொடர்ந்தால் இன்னும் ஒரு 15 வருடத்தில் இலங்கையின் மீன் வளங்கள் இல்லாமே போய்விடும். 5 வருஷத்துல 60% மீன் வளம் இல்லாம போவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது. நாங்க கச்சத்தீவிலிருந்து இந்தியாவுக்கும் கச்சத்தீவிலிருந்து இலங்கைக்கும் எவ்வளவு தூரம் என்றதை இப்ப நாங்க பார்ப்போம். இலங்கையின் கச்சதீவின் மறுபக்கத்தில் இருந்து இந்தியாவின் உள்ள ராமநாதபுரத்தின் லைட் ஹவுஸ் வரையிலான கிலோமீட்டரை நாங்க பார்க்க இங்க வார தூரம் 22.29 கிலோமீட்டர் ஆகும். இதை நீங்க கூகுள் எர்த்தின் ஊடாக லைவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து கச்சதீவின் மறுபக்கத்தில் இருந்து நெடுந்தீவு கரை வரை நாங்கள் பார்த்தால் அதன் தூரம் 18.95 கிலோமீட்டர் ஆகும். இந்த தூரத்தை பார்த்தால் இரண்டு நாட்டுக்குமே சமமான உரிமையிலேயே தீவு உள்ளது. ஒருவேளை கச்சதீவை இந்தியா மீட்டு கொண்டால் நான் காட்டும் இந்த அம்புக்குறியை பாருங்கள், இதுதான் இந்தியாவின் கச்சதீவு வரை மக்கள் மீன் பிடிக்கக்கூடிய வளங்கள் ஆகும். இந்த இடங்களில் எல்லாம் மீன் வளம் அறவே இல்லாமல் போய்விட்டது. கச்சதீவில் இலங்கை ராணுவ முகாம் உள்ளதால் இழுவை படகுகளினால் அந்த பக்கம் செல்ல முடியாது. ஆகவே அங்கு மீன் வளம் தாராளமாக உள்ளது. ஆனால் இதை அகற்றிவிட்டால் கச்சதீவு அருகே கூட மீன் வளத்தை பார்ப்பது கடினமாக இருக்கும். இலங்கையின் நெடுந்தீவின் மாவிலி துறைமுகத்தில் இருந்து இலங்கையின் புங்குடுதீவின் குருகட்டுவான் வரை தினமும் 4 முறை பயணிகள் படகு சேவை இடம்பெற்று வருகிறது. அப்படி இலங்கை மக்கள் பயணம் செல்லும் போதெல்லாம் இந்திய ரோலர் படகுகளை அருகில் பார்ப்பதாக புகார் அளித்து வருகின்றனர். இப்போது நான் இந்த மேப்பில் காட்டும் இடமெல்லாம் இந்திய படகுகள் இலங்கையில் மீன்பிடிக்கும் இடங்கள். இந்த நீல பொயின்றை நீங்கள் பாருங்கள். இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம் எல்லாம் இந்திய படகுகள் இலங்கையின் மீன் வளத்தை அழித்து கொண்டிருக்கும் நடவடிக்கை தான் இது. சில உதாரணங்களை நான் சொல்ல போனால், ஏ என்ற நாடு இந்தியாவின் விவசாய வளத்தை கெமிக்கலை வைத்து அல்லது பூச்சிகளை வைத்தோ அழிக்குது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி வைக்கிற நேரத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் கேள்விக்குறியாகும், இந்தியாவோட எக்கானமி டவுன் ஆகும். அப்ப இந்திய அரசாங்கம் இது ஒரு டெரரிசம் என்று தான் பார்க்கும். அப்படி பார்க்கும் சந்தர்ப்பத்தில் இந்தியா தனது இன்டெலிஜென்ஸை வைத்து அந்த நாட்டுக்கு எதிரான விளைவுகளை செய்யும். அதே போன்றுதான்
இலங்கையிலும் தமிழக மீனவர்களால் இலங்கையின் கடல் வளத்தை அழிக்கும் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இது இலங்கையை மேலும் வறுமைக்குரிய நாடாக மாற்றும் ஒரு திட்டமாக கருதப்படும். ஆனாலும் இலங்கை அரசு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட விரும்புகிறது. அதாவது இந்த இழுவப்படகுகளை கைவிடுமாறும் மீண்டும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுமாறும் வலியுறுத்துகிறது. ஆனால் இதற்கு இந்திய அரசு செவிசாய்க்க மறுக்கிறது. எனவே இந்திய தமிழக மீனவர்கள் இதில் அதிகம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றனர். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்திய அரசாங்கம் உடனடியாக இழுவை படகுகளை தடை செய்ய வேண்டும். அதே போல அதற்கு இழப்பீடாக மக்களுக்கு நவீன பாதுகாப்பான படகுகளை வழங்க வேண்டும். அதே போல இலங்கையும் இந்திய இழுவை படகுகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய நவீன பாதுகாப்பான படகுகளை இலங்கை அரசாங்கமும் வழங்க வேண்டும். இரு நாட்டு அரசாங்கங்களும் ஒன்றிணைந்து கச்சத்தீவு அருகே இரு நாட்டு மீனவர்களையும் மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும். அதே போல நவீன முறையான கருவிகளை பயன்படுத்தி எல்லை தாண்டாமல் பாதுகாக்க வேண்டும். இரண்டு நாட்டின் நேவிகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.